நம்ம கண்ணில் பியூப்பிளோட அளவை ஐரிஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லென்ஸில் அப்பர்ச்சரோட அளவை ஒரு 5லேருந்து 10 பிளேடு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம அப்பர்ச்சரோட வேல்யூவை எஃப் நம்பர்ஸ்னு வச்சு சொல்லுவோம். எஃப் நம்பர் சின்னதாக இருந்தால் பெரிய ஆப்பர்ச்சர், எஃப் நம்பர் பெருசாக இருந்தால் சின்ன ஆப்பர்ச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 7300 லென்ஸ் பாருங்களேன். 70 mm எடுத்தீங்க அப்படின்னா 4.5 தான் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சர். 300ல வச்சு எடுத்தீங்கன்னாக்கா, அதாவது ஃபுல் ஜூம்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா 5.6 தான் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சர். சரி, அப்பர்ச்சர் எப்படி போட்டோஸ் அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த லென்ஸோட மேக்ஸிமம் ஆப்பர்ச்சர் f1.8. ஸோ 1.8லேருந்து ஆரம்பிப்போம். இது f1.8ல எடுத்தது, இது f2.8ல எடுத்தது, இது f4, இது f8, இது f16, இது f22. f1.8ல எடுத்தது ரொம்ப வெளிச்சமா இருக்கு, ஏன்னா அப்பர்ச்சர் ரொம்ப பெருசா திறந்திருக்கு, நிறைய லைட் உள்ள போயிருக்கு. அதே f22ல பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு, ஏன்னா அப்பர்ச்சர் ரொம்ப கம்மியா திறந்திருக்கு, ரொம்ப கம்மியான லைட் தான் உள்ள போயிருக்கு. இப்போ அதே போட்டோவை இன்னொரு செட்டாக எடுத்திருக்கேன். எப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை அப்பர்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோங்கிறது தெளிவாக தெரியறதுக்காக. f1.8ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சுத்தமாக பிளராக இருக்கும், அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. f4ல பேக்ரவுண்ட் பிளராக தான் இருக்கு, ஆனால் அவ்வளோ பிளராக இல்லை. f8ல பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. f16ல பேக்ரவுண்டில் இப்போ நல்லாவே தெரியுது. f22ல பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட ஃபோக்கஸ்லேயே இருக்கு. ஏன்னா அப்பர்ச்சர் லைட்டை மாத்திர கண்ட்ரோல் பண்ணாது, டெப்த் ஆஃப் ஃபீல்டையும் கண்ட்ரோல் பண்ணும்.